அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் கடந்த சில நாட்களாக வீட்டுக்கு ஒரு மருத்துவர் என்ற புத்தகத்தை திரு உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை வாசித்து நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அதன்படி பாகம் 10 நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சும்மா இருப்பதே சுகம். உடல் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக துல்லியமாக செய்து கொண்டிருக்கிறது. தனக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உடல் தனக்குள்ளே இருக்க அனுமதிக்காது. அப்படி சேர்ந்து விட்ட கழிவுகளை வெளியேற்றும் பொழுது நாம அந்த வேலையில் தலையிடும் பொழுது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையை அது எடுக்கிறது. அப்போ உடல் தனக்கு கிடைத்த ஆற்றலை பராமரிப்பு சக்தியாக பயன்படுத்த தேவை இருக்கும் பொழுது அது இயக்க சக்தியில் ஒரு பகுதியை கூட தனக்குள்ள எடுத்துக்குது. அதே போல செரிமான சக்தி முழுமையாக எடுத்துக்கொள்கிறது. அப்போ உடல் முழுவதும் காரியங்கள் செய்ய முடியாத ஒரு சக்தி இழந்த நிலையில் வந்துவிடும். அப்போ அங்கங்க வலி அசதிலாம் தோன்றும். ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்பவே வலுப்பெறும். ஆனாலும் நாம என்ன செய்யறோம்? நம்முடைய அன்றாட அலுவல்களை செய்தே தீர வேண்டும் என்று நாம நம்ம சக்திக்கு மீறி வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப இயக்க சக்திக்கு ஆற்றல் தேவைப்படுறதுனால பராமரிப்பு சக்தியை நிறுத்த வேண்டியதாக போய்விடுகிறது. இது போல செய்யும் பொழுது கழிவின் தீவிரம் அதிகமாக இருக்கும் பொழுது உடல் மயக்க நிலைக்கு கொண்டு போகிறது. அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஆழ்நிலை மயக்கம் என்ற கோமா என்ற நிலைக்கு கொண்டு போகிறது. அப்பொழுதும் நாம குறுக்கிடுகிறோம். இதனாலதான் நாள்பட்ட நோய்கள் எல்லாம் வருகிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம பாகம் 11க்கு போகலாம். தலைப்பு கழிவின் தேக்கம் உயிரை போக்கும். இது ஒரு முக்கியமான பாகம். எல்லாரும் கவனமா கேட்கலாம். ஏன்னா இனி வரக்கூடிய பகுதிகளில் நம்ம ஒவ்வொரு நோயோட சரியான அர்த்தம் என்ன, நாம இதுவரைக்கும் என்ன புரிஞ்சிட்டு இருந்தோம், ஆனா உண்மையில அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கறதும் நமக்கு தெளிவா தெரியும். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கழிவுகளின் தேக்கம் என்று ஒற்றை வார்த்தையில் கூறிவிடுவது சுலபமானதுதான். ஆனால் கழிவுகளின் தேக்கத்தால் அது தோற்றுவிக்கும் விளைவுகள் சுலபமானது அல்ல. எல்லாத்துக்கும் நம்ம கழிவுகளின் தேக்கம் அப்படின்னு பதில் சொல்லிடுறோம். ஆனா அந்த கழிவுகளின் தேக்கம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எங்கே கழிவு இருக்கோ அதனுடைய விளைவுகள், அது ஏற்படுத்தும் விளைவுகள் சாதாரணமானது கிடையாது. உலகத்தில் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எல்லா நோய்களுக்கும் கழிவுகள் மட்டுமே காரணமாகும். அதன் தன்மையும் அளவும் தொந்தரவின் வேகத்தை தீர்மானிக்கிறது. அது தேங்கி இருக்கும் இடம் பெயரையும் பாதிப்பையும் முடிவு செய்கிறது. இது ரொம்ப ஆழமான லைன்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதாவது உடல்ல வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் கழிவுகளின் தேக்கம் தான் காரணம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்ப இந்த கழிவுகளோட தன்மை எப்படிப்பட்டதா இருக்கு? ஏன்னா தன்மைகள் வேறு வேறாக இருக்கலாம் இல்லையா? சோ அந்த தன்மை எப்படிப்பட்டதா இருக்கு, அந்த கழிவுகளின் அளவு எப்படிப்பட்டதாக இருக்கு, எவ்வளவு இருக்கு, அதை பொறுத்துதான் உடலுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படுகின்றன. ஒரே விஷயம், ஒரே இயற்கை விதி மீறலா இருக்கலாம். ஆனா ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்குது. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதில். கழிவுகளின் தன்மையும் அளவும் தொந்தரவின் வேகத்தை தீர்மானிக்கிறது. அதே போல நம்ம நிறைய நோய்களுக்கு பெயர் வைக்கிறோம்ல, அது எந்த அடிப்படையில வைக்கிறோம் அப்படின்னா, கழிவுகள் எங்கே தேங்கி இருக்கு, அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அதை பொறுத்துதான் நம்ம பெயர் வைக்கிறோம். கழிவுகள் தேங்கி இருக்கும் இடம் பெயரையும் பாதிப்பையும் முடிவு செய்கிறது. இப்ப இது உதாரணத்தின் மூலமா புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக இருமல் என்ற நோயை கவனிப்போம். இந்த இருமல் என்பது என்ன, ஏன் ஏற்படுகிறது? நுரையீரலின் இயக்க குறைவு காரணமாக அவற்றில் தேங்கி இருக்கும் சளிக்கழிவை வெளியேற்றும் முயற்சிதான் இருமல். நுரையீரல்ல சளிக்கழிவு இருக்கு, அதை வெளியேற்றணும். அப்போ இருமல் என்ற ஒரு சிம்டம் வருது. நுரையீரலின் இயக்க குறைவு காரணமாக அவற்றில் தேங்கி இருக்கும் சளிக்கழிவை வெளியேற்றும் முயற்சிதான் இருமல். இப்போ உடலுக்கு தன்னைத்தானே ரிப்பேர் செய்து கொள்கிற சக்தி இருக்கு. அதுதான் நம்ம ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சொல்றோம். அப்ப நுரையீரல் சரியா இயங்கல. ஒவ்வொரு உறுப்பும் எப்படி இயங்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா? இங்க நுரையீரல் சரியா இயங்கல.
அப்படின்னா உடல் என்ன முடிவெடுக்குதுன்னா, இந்த நுரையீரல்ல தேங்கி இருக்கிற சளிக்கழிவை எல்லாம் வெளியேற்ற வேண்டும். அப்ப அது எப்படி வெளியேற்றும்? அதற்காக இருமல் என்ற ஒரு விஷயத்தை தோற்றுவிக்கிறது. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். நுரையீரல்ல எப்படி சளி வந்துச்சு? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பதில்? நுரையீரலுக்கு நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும் புகைப்பழக்கம் அதன் இயக்க குறைவிற்கு காரணமாகலாம். சோ ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா நுரையீரல் நேரடியாக பாதிப்பு அடையும். அப்ப அதனுடைய இயக்கம் பாதிப்படையும். அடுத்த காரணம், உடல் ஏற்றுக்கொள்ள முடியாத குளிர்தன்மையில் சாப்பிட்ட உணவால் நுரையீரல் பலவீனம் அடையலாம். சம்மர் வந்துட்டாலே என்ன பண்றோம்? ஐஸ் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், இதெல்லாம் இப்போ ரொம்ப நார்மலான ஃபுட் ஆயிடுச்சு. ஆனா உடலுக்கு 5 தத்துவங்கள்ல பார்த்தா ஒன்று அக்னி தத்துவம். அப்ப உடலுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? ஆனா நாம சாப்பிடுகிற அந்த குளிர்தன்மையில் உள்ள உணவு அது உடலால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால நுரையீரல் பலவீனம் அடைகிறது. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது, நம்மால் செரிக்கவே முடியாத கடின பொருளான பாலை அதிக அளவில் பயன்படுத்துவதால் நுரையீரலின் சக்தி குறையலாம். பொதுவாகவே பால் ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதை அதிகமா எடுத்துக்கிறோம். கூடவே நமக்கு கிடைக்கிற பாலின் தன்மை என்ன? அது சுத்தமா இருக்கா? அந்த மாட்டுக்கு என்ன விதமான இன்ஜெக்ஷன்லாம் போடப்படுகிறது? அதற்கு எந்த விதமான உணவுகள் கொடுக்கப்படுகிறது? அந்த பால்ல என்னெல்லாம் கலப்படம் செய்யப்படுகிறது? இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த பால் என்பது என்னவாக மாறுகிறது என்பதை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது, நான்காவது காரணம், அன்றாடம் வெளியேற்றப்படாத மலக்குடல் கழிவுகள் நுரையீரலின் பணியை பாதிக்கலாம். சோ தினமும் மல ஜலம் வெளியேறணும். ஆனா சரியா வெளியேறல அப்படின்னா அந்த குடல்ல கழிவுகள் இருக்கும். அதனால கூட நுரையீரலோட பணி பாதிப்படையலாம். அடுத்தது முக்கியமான காரணம், பசியற்று இருக்கும் பொழுது உண்ணும் உணவு காற்று கழிவாக மாற்றப்பட்டு நுரையீரலை அடையலாம். எங்கேயாவது ரொம்ப ரோட்ல ஒரு இடத்துல நிறைய குப்பை போட்டு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற காற்று கூட மாசு ஆகுது இல்ல? அப்போ ஒரு பேட் ஸ்மெல் வருது. சில நச்சு கேசஸ்ன்னு கூட சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கூட உருவாகும் இல்லையா? அப்போ நாம பசியே இல்லாம சாப்பிடுகிற அந்த உணவு காற்று கழிவாக மாற்றப்படுகிறது. அது நுரையீரலை அடையலாம். இது ரொம்ப காமனா எல்லாரும் பண்ற மிஸ்டேக். பசியே இல்லாம நேரம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடுறது. இப்படி காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் அடிப்படை ஒன்றுதான். சோ நுரையீரல்ல ஏன் சளி வருது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா அடிப்படையான பேசிக்கான விஷயம் ஒன்றுதான். அது என்ன? நம் இயற்கை விதிமீறிய செயல்கள். சோ நம்முடைய இயற்கை விதிமீறிய செயல்களால் நுரையீரல் பாதிப்படைந்து தன் தலையாய கடமையான கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் திணறுகிறது. இந்த நிலையில் போதிய எதிர்ப்பு சக்தி உடலிற்கு கிடைக்கும் பொழுது அது தன் வேலைக்கு திரும்புகிறது. அது வெயிட் பண்ணுது. பராமரிப்புங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுது இல்ல? அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி உடலுக்கு கிடைக்கும் பொழுது அது ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வேலைக்கு திரும்புகிறது. காய்ச்சப்படாத தூய தண்ணீரை அருந்தும் பொழுது, நல்ல பழங்களை உண்ணும் பொழுது, தூய்மையான நீரான மழையில் முழுவதுமாக நனையும் பொழுது உடல் பூரண எதிர்ப்பு சக்தியை பெறுகிறது. பாருங்க என்ன சொல்லியிருக்காரு. ஆனா நம்முடைய நம்பிக்கைகள் என்னவா இருந்திருக்கு? காய்ச்சப்படாத தூய தண்ணீர், தண்ணீரை காய்ச்சி குடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா தண்ணீரை காய்ச்சும் பொழுது தண்ணீர் தன்னுடைய தன்மைகளையும் இழக்குது. அதற்காக அழுக்கான தண்ணியும் குடிக்க முடியாது. அப்ப தூய்மையான தண்ணீரும் வேணும், அது காய்ச்சப்படாமலும் இருக்கணும். அப்படிப்பட்ட தண்ணீர் அருந்தும் பொழுது, இது தவிர நல்ல பழங்களை உண்ணும் பொழுது, சில பேர் சொல்றாங்களே இந்த பழம் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்கும், அந்த பழம் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும். பழங்களால தொண்டை கட்டிக்கிறது கிடையாது. நல்ல பழங்களை உண்ணும் பொழுது உடல் பூரண எதிர்ப்பு சக்தியை பெறுகிறது. ஒரு மூன்றாவது பாயிண்ட் ரொம்ப அழகான விஷயம். தூய்மையான நீரான மழையில் முழுவதுமாக நனையும் பொழுது உடல் பூரண எதிர்ப்பு சக்தியை பெறுகிறது.
காய்ச்சப்படாத தூய தண்ணீரை அருந்தும் பொழுது, நல்ல பழங்களை உண்ணும் பொழுது, தூய்மையான நீரான மழையில் நனையும் பொழுது உடல் பூரண எதிர்ப்பு சக்தியை பெறுகிறது. இப்போ உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி கிடைச்சிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? உடல்ல எங்கெல்லாம் கழிவு தேக்கம் உள்ளதோ அதை நீக்க முயல்கிறது. இப்படி எதிர்ப்பு சக்தி வலுவடையும் பொழுது நுரையீரல் தன் சளிக்கழிவை வெளியேற்ற முயலும். எப்படி வெளியேற்றும்? சிறு குழந்தைகளாக இருந்தால் நுரையீரலின் சளி வாந்தி மூலமாகவும் மலம் மூலமாகவும் சிறிது சிறிதாக வெளியேறும். சின்ன குழந்தைங்கன்னா அந்த கழிவுகள் சளி கழிவு வாந்தி வழியா வரும், மலம் மூலமா போகும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிடும். சளியின் அளவு அதிகம் என்றால் இருமலை தோற்றுவித்து அதன் மூலம் வெளியேற்றும். இருமலை தோற்றுவித்து அதன் மூலம் வெளியேறும். இது சின்ன குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு, பெரியவர்களுக்கு வாந்தி மூலமும் மலம் மூலமும் சளி வெளியேறுவது குறைவு. எனவேதான் இருமல் மூலம் உடல் அந்த கழிவுகளை வெளியேற்றுகிறது. நுரையீரலில் தேங்கிய சளி உள்ளேயே இருப்பது நல்லதா அல்லது வெளியேற்றப்படுவது நல்லதா? யோசிக்க வேண்டிய விஷயம். நுரையீரலில் தேங்கிய சளி உள்ளேயே இருப்பது நல்லதா அல்லது வெளியேற்றப்படுவது நல்லதா? நாம சளி பிடிச்சுக்கிச்சின்னு சொல்றோம், ஆனா உண்மையில ஏற்கனவே சளி உள்ளதான் இருக்கு, அது வெளியேற்ற விஷயம்தான் நடக்குது. அப்ப நம்ம நல்ல விஷயத்தை கெட்டதா பாக்குறோம். கழிவுகள் வெளியேற்றப்பட வேண்டியவை. அவை உடலிலேயே தங்க நேரிட்டால் ஒவ்வொரு உறுப்பையும் அதன் இயக்கத்தையும் பாதிக்கும். ஒரு உறுப்பு சரியா இயங்க முடியல, பாதிப்படைஞ்சிருக்குன்னா அதுதான் நோய். ஆனா உடல் என்ன பண்ணுது? தன்னுடையது இல்லையா, அது தன்னுடைய பாகங்களை சரியா வச்சுக்கவே நினைக்கும். நாம இருமலைத்தான் நோயாக கற்பனை செய்கிறோம். இன்னும் வெளியேற வேண்டிய சளியை, இருமலை அடக்குவதன் மூலம் பாதுகாக்க முயற்சிக்கிறோம். இதை நம்ம வேணும்ட்டே தெரிஞ்சு செய்யல, ஆனா தெரியாம செய்யறோம். நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் சளி தானாகவே இருமல் மூலம் வெளியேறிவிடும். பின்பு இருமல் குறைந்து நுரையீரல் தன்னிலைக்கு திரும்பும். ஏன்னா தன்னை பிடிச்சு வச்சிருக்கிற அந்த சளியெல்லாம் இருமல் மூலமா வெளியேற்றுதுன்னா நுரையீரல் தன்னுடைய நார்மல் நிலைக்கு திரும்பி வந்துடும். ஆனால் நாம் சும்மா இருப்பதே இல்லை. ரசாயன மருந்துகளை கொண்டு இருமலை அடக்குகிறோம். இந்த ரசாயன மருந்துகள் என்ன செய்கின்றன? நுரையீரலில் திரவ வடிவில் வெளியேற தயாராக இருக்கும் சளியை இந்த ரசாயன மருந்துகள் வெப்பத்தை ஏற்படுத்தி உலர செய்கிறது. திரவ வடிவ சளி இப்பொழுது காய்ந்து விடுவதால் இருமல் வறட்டு இருமலாக மாறுகிறது. ட்ரை காஃப்னு சொல்றோம்ல. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது, மத்தவங்க தங்களுடைய உடல் தொந்தரவுகளை சொல்லும் பொழுது நம்மளால ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். ஆக்சுவலா என்ன நடக்குது, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதனுடைய எஃபெக்ட் எப்படி மாறுது அப்படிங்கறதெல்லாம் நம்மால தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த சளி திரவ வடிவத்தில் இருக்கு, இருமல் மூலமா ஈஸியா வெளியேறும். ஆனா இருமலை நோய்னு நினைச்சு நம்ம ரசாயன மருந்துகளை எடுத்துக்கிறோம். அப்ப என்ன பண்ணுது அந்த ரசாயன மருந்துகள்? இந்த திரவத்தை கடினமாக ஆக்கி விடுகின்றன. அப்போ இந்த சளி காஞ்சிடுறதுனால இருமல் வறட்டு இருமலாக மாறுகிறது. சளி நின்று விட்டது என்று நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வெப்பத்தை ஏற்படுத்தும் மருந்துகளால் காய்ந்த சளி துகள்களாக பொடியாக்கப்பட்டு நுரையீரலின் நுண் துளைகளில் படிய வைக்கப்படுகிறது. ஏன்னா நுரையீரல் ஒரு உள்ளுறுப்பு, அது காற்றை உள்ளிழுக்கணும் வெளியே தள்ளணும் அப்படின்னா அதற்குள்ள நுண்ணிய நுட்பமான துளைகள் இருக்கும். ஆனா இந்த சளி காய்ந்த வடிவில், அதாவது பவுடர் ஆயிடுது இல்ல, அப்ப அது எங்க போய் டெபாசிட் ஆகுதுன்னா அந்த துளைகளில் போய் டெபாசிட் ஆயிடுது. இப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப என்ன நடக்கும்? நுரையீரலால செயல்பட முடியுமா? சரியா செயல்பட முடியுமா? அதனுடைய இயக்கம் பாதிப்படைய தானே செய்யும். சரி, இப்ப சளி தற்காலிகமாக உருவ மாற்றம் அடைந்து விடுவதால் 1-2 நாட்களில் இருமல் முற்றிலும் நின்று போய் விடுகிறது. திரவ வடிவத்துல இருந்தா இருமல் மூலமா வெளியேற்றும். ஆனா இப்ப திரவ வடிவத்துல சளி இல்ல, பவுடர் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? இருமல் நின்றுதானே ஆகணும். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? மருந்து சாப்பிட்டேன், இருமல் நின்றுடுச்சு, இருமல் கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு. பாருங்க என்ன தப்பா யோசிச்சு வச்சிருக்கோன்னு. இதுதான் நாம் மேற்கொள்ளும் சிகிச்சையின் விளைவு.
சரி. இப்போ சளி காய்ந்து போயிடுச்சு. அது என்ன ஆகும்? காய்ந்து உறைந்து போன சளி என்னவாகும்? பத்திரமாக உடலிலேயே தங்கி இருக்கும். எப்ப வர தங்கி இருக்கும்? மறுபடியும் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் வரை. எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் பொழுது அந்த போராட்டம் நிகழும். நாம் சளிக்காக சாப்பிட்ட ரசாயன மருந்துகளை உடல் முதலில் வெளியேற்றி எஞ்சிய நச்சுக்களை கல்லீரலின் துணை கொண்டு சேமிக்கிறது. நம்ம முன்னாடியே ஒரு பகுதியில பார்த்தோம்ல, இந்த ரசாயன மருந்துகள் வெளியேற்றப்பட முடியாது. ஏன்னா சிறுநீரகத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க சிறுநீரகம் இந்த ரசாயனங்களால் பழுதடையும். அதை எப்படி உடல் செய்ய முடியும்? அப்ப என்ன பண்ணும்? உள்ளதான் வச்சிருக்கணும். அதனால அது போய் கல்லீரலின் துணை கொண்டு சேமிக்கிறது. படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் உடல் நல்ல உணவு, நல்ல நீர், சக்தியுள்ள பழங்கள் போன்றவற்றில் இருந்து ஆற்றலை உள் வாங்கி மீண்டும் எதிர்ப்பு சக்தியை தயார் செய்கிறது. இப்போ அந்த சளி தொந்தரவு இல்லைன்னு நினைச்சுக்கிறோம், இருமல்லாம் நின்னுடுச்சு, நம்ம செரிமான சக்தி, இயங்கும் சக்தி அதெல்லாம் இயல்பு நிலைக்கு வந்துடுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம், நல்ல நீர் குடிப்போம், பழங்கள்லாம் சாப்பிடுவோம். அப்ப உடலுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிக்குது. உண்மையில அந்த உடல் எதிர்ப்பு சக்தியை தயார் செய்து கொண்டிருக்கிறது. இப்படி எதிர்ப்பு சக்தி தயாராவதற்கு ஒரு வாரம் முதல் பல ஆண்டுகள் வரை கூட ஆகலாம். எவ்வளவு ஆழமான லைன்ல! நம்ம உடல்ல என்ன மாதிரி உணவை கொடுக்கிறோம், எந்த மாதிரி நீரை குடிக்கிறோம், எந்த மாதிரி சத்துள்ள பொருட்களை எல்லாம் உள்ள கொடுக்கிறோம், இது நம்ம கையில இருக்கு. அப்ப உடல் என்ன பண்ணுது? அதற்காக வெயிட் பண்ணுது. அது ஒரு வாரம் கூட இருக்கலாம், ஒரு ஆண்டு கூட இருக்கலாம், பல ஆண்டுகள் கூட ஆகலாம். சரி, இப்போ அந்த கழிவு, தேங்கிய கழிவுகள் வெளியேற்றப்படுவதற்கான எதிர்ப்பு சக்தி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உடல் என்ன பண்ணும்? மீண்டும் கழிவு வெளியேற்ற பணியை துவங்கும். முன்பாவது சளியை வெளியேற்றும் வேலை மட்டும்தான் இருந்தது. இப்பொழுதோ நுரையீரலின் நுண் துளைகளில் அடைத்து கொண்டுள்ள உலர்ந்த துகள்களை ஈரப்படுத்தி பின்பு சளியாக மாற்றி வெளியேற்ற வேண்டி இருக்கிறது. ரெட்ட வேலையாயிடுச்சு. இப்பொழுதுதான் இருமலோடு நெஞ்சு எரிச்சல், சளியோடு இரத்த துகள் வருதல் போன்றவை ஏற்படும். ரசாயனத்துக்கு பின்பான இந்த கழிவு வெளியேற்றம் முன்பை விட கடுமையானதாகவும் பலமானதாகவும் இருக்கும். இப்போது நாம் புதிதாக சளி பிடித்துக் கொண்டதாக கூறுகிறோம். இப்பதான் இந்த சளி பிடிச்சது, ஏன்னா நான் இதை செஞ்சேன், நான் மழையில நனைஞ்சிட்டேன், நான் இந்த பழத்தை சாப்பிட்டேன், இது எனக்கு ஒத்துக்காதுன்னு இயற்கை கொடுக்கக்கூடிய உடலுக்கு நன்மையான உணவுப் பொருட்களை நாம அதுதான் இந்த சளிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிடுறோம். மழையில் நனைவதாலோ, பழங்கள் சாப்பிடுவதாலோ அல்லது காய்ச்சாத நல்ல நீரை குடிப்பதாலோ சளி பிடிப்பதே இல்லை. ஏற்கனவே நம்முடைய முயற்சியால் உடலில் அடைத்து வைக்கப்பட்ட அதே சளிதான் மீண்டும் வெளியேறுகிறது என்பதை நாம் உணர்வதில்லை. இப்பொழுதும் இருமலை நிறுத்த எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றுகிறோம். மருந்துகளால் சளியை காய்ந்த துகள்களாக்கி நுரையீரலில் மீண்டும் சேமித்து வைக்கிறோம். இப்போ உடல் எடுக்கிற அந்த கடுமையான நடவடிக்கையை நம்ம கடுமையான நோய்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வெளியே அந்த சளி வராமல் நாம முயற்சிகள் செய்து சேமித்து வைக்கிறோம். இதே நிலை தொடரும் பொழுது குழந்தைகளுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் ஏற்படுகிறது. பெரியவர்களுக்கு அந்த காச நோயின்னு சொல்லுவாங்கல்ல, டிபி, டியூபர்குலோசிஸ், இது தவிர ஆஸ்துமா, ஈஸ்னோஃபிலியா போன்ற இரண்டாம் கட்ட முற்றிய நோய்களாக மாறிவிடுகிறது. இப்பதான் இது நோயா மாறுது. பிரைமரி காம்ப்ளெக்ஸ், டிபி, ஆஸ்துமா, ஈஸ்னோஃபிலியா போன்ற இரண்டாம் கட்ட முற்றிய நோய்களாக மாறிவிடுகிறது. தும்மலை அடக்குவோமானால் சைனஸ் உருவாகிறது. நிரந்தர தலைவலி, காரணமற்ற மைக்ரேன் தலைவலி, ஒற்றை தலைவலி என அனைத்தும் ஒவ்வொன்றாய் ஏற்படுகின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, எந்தெந்த இடத்துல கழிவுகள் இருக்கோ அதனுடைய பாதிப்புக்கு ஏத்த மாதிரி அதற்கு நம்ம பேர் வைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா ஆக மொத்தம் கழிவு அதனுடைய தன்மை, ஏன்னா தன்மை பார்த்தோம்ல, திரவ வடிவில் இருந்தா எப்படிப்பட்ட தன்மை, காய்ந்த பவுடராக மாறினா எப்படிப்பட்ட தன்மை, அது எந்த அளவுக்கு எத்தனை
காலமா இருக்கு, அதை பொறுத்து அந்த பாதிப்பு. சோ இதெல்லாம் வச்சு நம்ம நோய்களுக்கு பெயர்கள் சூட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த நிலைகளில் தோல் வழியாக செதில் படை நோய், செதில் உதிர்தல், படர்தாமரை போன்ற வெளிப்பாடுகளும் நிகழ ஆரம்பிக்கும். இப்போ உடல்ல இருந்த கழிவு தோல் வழியாக வெளியேற்ற உடல் முயற்சிக்குது. இததான் நம்ம அலர்ஜி மாதிரி இந்த தோலுக்கான ஸ்கின் டிசீசஸ்னு சொல்றோம் இல்லையா, நிகழ ஆரம்பிக்கும். இவை அனைத்துமே எதிலிருந்து தோன்றியது? முதலாவது பாயிண்ட் இயற்கை விதிமீறல், இரண்டாவது உறுப்புகளின் இயக்க குறைவு, மூன்றாவது கழிவுகளின் தேக்கம், நான்காவது மருந்துகளால் கழிவுகளை அடைத்து வைத்தல், அடுத்து ரசாயனங்களால் கழிவுகளை உருமாற்றுதல். இது போன்ற தொடர் நிகழ்ச்சிகளின் மூலம் நமக்கு நாமே நோய்களை சம்பாதித்துக் கொள்கிறோம். இயற்கை விதி மீறலை சரி செய்ய முயற்சி செய்யும் உடலை நாம் தொடர்ந்து தொல்லைக்கு உள்ளாக்குகிறோம். நாம் என்ன செய்தாலும் உடல் ஒன்றை மட்டுமே செய்து வருகிறது, அதுதான் கழிவு வெளியேற்ற செயல். உடல் எப்பொழுதுமே கடமை தவறுவதில்லை. உடல் தன்னுடைய தன்மையிலிருந்து எப்பொழுதுமே மாறுவதில்லை. அது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் செய்யுது. ஆனா உடலினுடைய மொழியை நாம் புரிந்து கொள்ளாததால் நாம அந்த உடலை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு இயக்கத்துக்கு நாம குறுக்கீடுகள் செய்கிறோம். சோ இந்த ஒரே ஒரு உதாரணம், சளிக்கழிவு, இருமல், இந்த விஷயத்தை வச்சு நம்ம நோய்னா என்ன, உடல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன, நாம செய்யக்கூடிய தவறான குறுக்கீடுகள் என்ன, அப்படி நாம ஏற்படுத்துகிற குறுக்கீடுகளால் அது என்ன விஷயங்களெல்லாம் பாதிக்குது, எப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அது கிராஸ் பண்ணுது, கடைசியில எங்க கொண்டு போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இனி வரக்கூடிய பகுதிகளில் நம்ம மற்ற வியாதிகள் என்று நம்ம பெயர் சூட்டுறோமே, அதெல்லாம் அதனுடைய மூலம் என்ன, அதனுடைய வேர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்வோம் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.